இன்றைக்கி காலையில் கஸ்டமர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி சர்வீஸ் லைன் வந்து அந்து போச்சு, எப்படி இருந்துச்சுன்னு கேட்டோம். இந்த மாதிரி வண்டி கிராஸ் ஆகும்போது மேலே அத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சர்வீஸ் லைன் வந்து கொஞ்சம் மாற்றி கொடுங்க, ஒயரை மட்டும் மாற்றி கொடுங்க, ஒயரும் கொஞ்சம் பழசாயிருச்சு, ஸோ புது ஒயராக போட்டு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. ஸோ நம்ம போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதை பார்த்திங்கன்னா 320 ஒயர் தான் போட்டிருந்தாங்க. ஒயர் மட்டும் மாற்றினா போதுமா, இல்லை உள்ள மீட்டர் போர்டெலாம் மாற்றணுமா, எம்சிபி இஎல்சிபி எல்லாம் மாற்றணுமான்னு கேட்டிருந்தோம். இல்லை அதெல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு ஒயர் மட்டும் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு ஒயரு சர்வீஸ் பைப்பு மாற்ற போகிறோம். ஏன்னா வண்டி போகும்போது ஒயரோட சேர்த்து இழுத்தனால பைப்பும் நல்லா பெண்டாகி வளைஞ்சிருச்சு. அதனால் சர்வீஸ் பைப் ஒன்று, அதுக்கப்புறம் 16 ஆம்ஸ் ஃபீஸ் கேரியர் ஒன்று போட்டிருந்தாங்க. அதை கழட்டிட்டு நம்ம 32 ஆம்ஸில் ஒரு ஃபீஸ் கேரியர் போட்டிருக்கோம். மீட்டர் போர்டெல்லாம் அதையே போட சொல்லிட்டாங்க. அதையே மாற்றலான்னு தான் கேட்டோம். பட் அதையே போடுங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க சொன்னனால மட்டும் தான் நம்ம அதையே போட்டிருக்கோம். இந்த வீடியோட ஃபுல் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து கீழே உள்ள லிங்க்லையும் கொடுத்துருக்கோம். யூடியூப்லேயும் ஃபுல் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ரோட்டுக்கு மேலேயே ஒயர் போடுறதுனால ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற